वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहिल्लज़ी हदाना लिल इस्लामी व मन अलैना बिल ईमानी व शर्रफना बिल कुरआनी व अरसला इलैना खैरल अनामि सय्यिदिना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व सलातु व सलामु अलैहि व अला आलिहि व अस्हाबी अजमईन अम्मा बाद। இஸ்லாத்தின் நேர்வழியை நமக்கு அருளிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஈமானை நமக்கு வழங்கி குரானை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தி படைப்பினங்களை சிறந்தவராக நமது தலைவரான நபிகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது தூதராக அனுப்பிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்திற்கள் மீதும் அனைத்து தூதர்கள் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நம்ம சமுதாயத்தில் சில பேர் நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, தலைப்பு என்னென்னா சஃபர் மாதம் பீடை மாதமா அப்படின்னு பேச வந்திருக்கேன். நம்ம சமுதாயத்தில் சில பேர் சஃபர் மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பயணம் செல்லக்கூடாது, புதிய தொழில் செய்யக்கூடாது, அப்புறம் அதெல்லாம் நம்புகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்கிறாங்க, லா தஅவ வலா தீரத வலா ஹாமத வலா சஃபர். தொற்று தானாகவே வரும் சக்தி உடையது என்று நம்புவது இல்லை, அபசகுணம் இல்லை, ஹாமா என்ற மூட நம்பிக்கையும் இல்லை, சஃபர் மாதம் பற்றி மூட நம்பிக்கையும் இல்லை. ஒரு சம்பவத்தில் சாஹிலியான காலத்தில் அரபிய மக்கள்லாம் சஃபர் மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பயணம் பண்ணக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மூட நம்பிக்கையில் மறுத்துட்டு ஒரு மாதம் தானாகவே நன்மையோ தீமையோ எதுவுமே தராது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுத்தராங்க. ரெண்டாவது சம்பவம் என்னென்னா, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இந்த ஒரு ஒட்டகத்தை நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கட்டிட்டு போகலாமா, இல்லை கட்டாமல் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுட்டு போகலாமா அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு ஒட்டகத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீ அல்லாஹ் மேலே நம்பிக்கை வை அப்படி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் நமக்கு மூட நம்பிக்கையே அல்ல, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாலே போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தராங்க. மூணாவது சம்பவம் பறவை இப்போ பறக்கிறத பார்த்து தான் அவங்க நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுன்னு சொல்லியிருக்காங்க, இதே மறுத்து அபசகுணம் தீரத்தை என்பது தவறான நம்பிக்கை என்று கூறுகிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மா அசாப மின் முசீபதி ஃபில் ஆர்லி வலா ஃபி அன்ஃபுசிகும் இல்லா ஃபில் கிதாபி மின் கப்லி அன் நபுரஹா. பூமியிலேயோ உங்களிடம் ஏற்படும் எந்த துன்பமும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதில் இல்லாமல் ஏற்படுவதில்லை. ஒரு சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாத இறுதியில் அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு கடைசியில் இறுதியில் நோய் ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன நோய் ஒரு நாள் ஜன்னத்துல் ஃபகி என்ற கபுர்ஸ்தானுக்கு அவங்களுக்காக துவா செய்யறதுக்கு போயிருக்காங்க. துவா செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி, அப்புறம் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அப்போயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொழுக வைக்கிறதுக்கு பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க. அப்போ ரொம்ப மோசம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களால தொழுக வைக்க முடியல. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அவங்கள நீங்கள் தான் தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்போ அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் தான் போய் தங்கியிருப்பாங்களாம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மடியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவங்க வரதை பார்த்துட்டு அவங்க ஒரு மிஸ்வாக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்குறத ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை மிஸ்வாக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதியிலையும் அந்த மிஸ்வாக்கை பயன்படுத்தியிருக்காங்க. எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி வானத்தை பார்த்து இந்த துவா ஓதுவாங்களாம். அல்லாஹும்ம ஃபில் ராஸிகி ஆலா, யா அல்லாஹ் உயர்ந்த தோல்மையை எனக்கு வழங்குவாயாக என துவா செஞ்சாங்களாம். இறுதியில் அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை எடுத்துட்டான். அப்போ இதை கேட்ட சஹாபாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க அதிர்ச்சியால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு வெளியே சொல்கிறாங்க,
மக்களிடம் வந்து சொல்கிறாங்க, யார் முகமதை வணங்குகிறீர்களோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வஃபாத் ஆகிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர் அல்லாஹ் வந்து எப்போயும் உயிரோட இருப்பா, அவங்க வந்து எப்பயுமே ஒருபோதும் மரணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சஃபர் மாதம் பீடை மாதம் என்று எண்ணத்தை விட்டும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை மூட நம்பிக்கையிலிருந்து பாதுகாத்து சஹீஹான அறிவை வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.